திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குடியில்லாத வீட்டிற்கு 7,46,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்ததால் வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசும் மின்சார வாரியமும் உரிய முறையில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி குறுஞ்செய்தியில் வந்த மின் கட்டணத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். லட்சுமிபுரம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, என் சித்தப்பா பையனுக்கு பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் வீடு இருக்குது. அதுக்கு கரண்ட் பில்லு நான் தான் கட்டிட்டு இருக்கேங்க. 2 மாதத்துக்கு ஒரு டைம் 150 ரூபாக்குள்ளே வருங்க, மினிமமாக தான் வரும். இந்த வாட்டி 7,46,001 ரூபா வந்ததில் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இதை இந்த வீட்டோட மதிப்பே 7 லட்சம் வரலைங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற தருவாயில் நாங்கள் இருக்கும்போது இவங்க இந்த கரண்ட் பில்லு இன்னும் 10 நாள் 12 நாளில் கட்டி முடிக்கணும். அப்போது இவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் நலையிற மாதிரி எங்களுக்கு இல்லைங்க. அதனால் இந்த மெசேஜை ரத்து பண்ணி அரசு கவனத்தில் கொண்டு இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். தருமபுரி மாவட்டம் குண்டல்பட்டியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதன் ரஞ்சிதம்மாள் மஹாலில் ஸ்மார்ட் பிரெயின் அகாடமி மூலம் ஜீனியஸ் அபாகஸ் மென்டல் அரித்மேட்டிக் காம்படிஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு IPS கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம், கோப்பை, சான்றிதழ்கள் போன்ற பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அருப்புக்கோட்டை சிவனடியார்கள் சார்பாக 51,000 ருத்ராட்சத்தில் 11 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான சிவலிங்கம் ரத வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இருந்து கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் சிவனடியார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சவ ஊர்வலத்தின் போது இருதரப்பு மீனவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் இறுதி ஊர்வல தரப்பினர் 200க்கும் மேற்பட்டோர் காத்தான்கடை ECRல் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். கோவையில் திராவிடர் விடுதலை கழக நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்து கடவுள்களை இழிவாக பேசும் கொளத்தூர் மணியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்து அமைப்பினர் கருத்தரங்கம் நடைபெறும் அரங்கின் முன்பு திரண்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சிவானந்தா காலனியில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் தமிழீழமும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திவிக தலைவர் கொளத்தூர் மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தொடர்ச்சியாக புலிகள் பெயரில் அடுத்தடுத்து அறிக்கைகள் வருகிறதே என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு தமிழ் ஈழ அரசியல் துறை என்று எதுவும் இருந்ததில்லை என்றும் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்றுதான் இருக்கிறது என பேசினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் பல் மருத்துவர் வீட்டில் 136 சவரன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய வைரமணி, மணிசங்கர், கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட நகை, பணம் மற்றும் ஒரு 4 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த நிலையில் மேலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள SP அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்த பாஸ்கரன் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு வேலூர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பாஸ்கரனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் போக்குவரத்து போலீசாரால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பூந்தமல்லி அடுத்த கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் 500க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் சந்தியா என்ற பெண் மர்மமான முறையில் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் கலைந்து சென்றனர்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகி வருவதால் தற்போது கட்டிடம் சேதமடைந்து உள்ளது. இதனால் புதிய கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டித்தந்து இப்பகுதி மக்களுக்கு தடையற்ற வருவாய்த்துறையின் சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூரில் திமுக கூட்டத்தின் போது சாலையோர தள்ளுவண்டி கடையை மூடாமல் வியாபாரம் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக திமுகவினர் கடை உரிமையாளரை தரக்குறைவாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி சாலையோர தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்தினர். சாலையோர கடைகளை வைத்து பிழைப்பு நடத்தி வரும் தங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் கடை நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். வேலூரில் இளம்பெண் மருத்துவரை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சகோதரர்கள் உட்பட 4 குற்றவாளிகளுக்கு தலா 62 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குற்றவாளிகளான ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன், மணிகண்டன், பரத், சந்தோஷ் ஆகிய 4 பேரையும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வேனில் அழைத்து சென்று வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க லேசர் மீட்டர் மூலம் அளவீடு பணி நடந்து வருகிறது. 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சுற்றளவு கொண்ட திறந்தவெளி அருங்காட்சியக பணிக்காக மண் பரிசோதனை பணிகள் நடந்து வரும் நிலையில் லேசர் மீட்டர் மூலம் அளவிடும் பணிகள் நடந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் போலி நாகமாணிக்க கற்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி பல்லடத்தில் உள்ள தனியார் விடுதியில் சோதனை செய்தபோது தஞ்சை மற்றும் திருவாரூரில் இருந்து வந்தவர்கள் அங்கு தங்கி சரண்யா என்பவர் மூலம் போலி நாகமாணிக்க கற்களை விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த பல்லடம் போலீசார் போலி நாகமாணிக்க கற்களை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து மதுரை வரை செல்லும் மின்சார ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு மின்சார ரயிலுக்கான மின்தட கம்பிகளை ஆய்வு செய்யும் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில ஆய்வுகளுக்கு பின்பு இருப்பு பாதை வழித்தடங்களில் உள்ள மின்கம்பிகளில் உள்ள உரைகள் முற்றிலும் சீரமைக்கப்பட்டு விரைவில் மின்சார ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற வாய்ப்புள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டி பேரூராட்சி 9வது வார்டு முன்னாள் உறுப்பினர் முனியாண்டி என்பவர் தென்னை நார் கழிவுகளை தண்ணீர் இல்லாத கிணற்றில் கொட்டுவதற்கு சென்றுள்ளார். அப்போது நிலை தடுமாறி அதே கிணற்றில் டிராக்டருடன் விழுந்துள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து உத்தமபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மொரப்பாக்கம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் வழங்கக் கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களாக 100 நாள் வேலை திட்ட பணிகள் வழங்கப்படவில்லை என கூறி முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த ஜமீன் பல்லாவரம் பாரதி தெரு பகுதியில் வசித்து வந்த பல் மருத்துவர் தனலட்சுமி சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து வந்துள்ளார். இவர் வீட்டில் தனியாக தூங்கியபோது நள்ளிரவில் ஏசி வெடித்ததில் தீக்காயமடைந்த அவர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பல்லாவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே கடன் தொல்லையால் ஜெயராணி கேனிஸ் என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் கடனை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்து தற்கொலைக்கு தூண்டிய சுய உதவி குழுவினர், கந்துவெட்டி கும்பல், பாஜக பிரமுகர் ஆகியோர் மீது தற்கொலை வழக்கை தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்காக மாற்றி உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்கொலை செய்த பெண்ணின் மகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதின் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட் வழங்கி விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள், போக்குவரத்து காவலர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட தலக்காவூர், கீரணிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் காரைக்குடியில் இருந்து மானகிரி வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாச்சியாபுரம் போலீசார் மற்றும் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் என்னும் பணிகள் நடைபெற்றது. இதில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் 120 நபர்கள் ஈடுபட்ட நிலையில் 3,45,51,797 ரூபாய் மற்றும் தங்கம் 112 கிராம், வெள்ளி 1 கிலோ 960 கிராம் என பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ஏவிஆர் சொர்ணமகால் இயக்குனர் சிந்தார்த் மற்றும் யவகுலோ குழுவும் இணைந்து கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கடற்கரைக்கு வந்து செல்லும் பொதுமக்கள் கடற்கரை பகுதியில் குப்பைகளை போடாமலும் மற்றவர்களுக்கும் போடாதவாறு எடுத்துரைத்தால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்படும் என ஏவிஆர் சொர்ணமகால் நிர்வாக இயக்குனர் சஞ்சய் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எங்க டீம் எல்லாருமே today we have taken an initiative to collect all the debris, plastic, thermocol, இந்த மாதிரி நிறைய debris இருக்குது. So we're just clearing up this area and also creating awareness to our employees as well as to the public also. இன்னைக்கு 150 பேர் கலந்துருக்கோம் சார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புறவழிச்சாலை 4 ரோடு பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் 10ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து கொங்கனாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆலமரத்துக்காடு அருகே உள்ள சுற்று புறவழிச்சாலை 4 ரோடு சந்திப்பில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வேகத்தில் போட சொல்லி 10 இடம் மடுவும் கொடுத்து பாட்டு அடிக்கால போடல இது கொஞ்சம் போட்டால் பரவாயில்ல, விபத்து குறையும். அடிக்கடி நடக்குது. மாதம் 2-3 நடந்தே இருக்குது. இப்போ அன்னைக்கு வாத்தியாரத்தில் கை உடஞ்சி ஆம்புலன்ஸ், அன்னைக்கு 3 அடிக்கு ஆம்புலன்ஸ், அப்புறம் நின்று கல்வி அடிக்கிற ஆக்சிடென்ட், ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்து போட்டால் பிரச்சனை இல்லை. உங்கள் பேர் என்ன? நடேசுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் முருகன் மலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றம் செய்ய இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்து வருவதாகவும், திருப்பரங்குன்றம் முருகன் மலை மீது புனிதத்தை கெடுக்கும் வண்ணம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி நடந்து கொண்டதாகவும் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு தின கட்டுரை போட்டியில் மாநில அளவில் 3வது இடம் பிடித்து குடியரசு தின விழாவில் தமிழக ஆளுநரிடம் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹபீனா என்ற 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி பரிசு பெற்றார். இந்நிலையில் மாணவியை பாராட்டும் விதமாக அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான சே. கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா பாராட்டு தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. உத்தமபாளையம் கோட்டாட்சியர் தாட்சாயினி விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் இதில் சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் மற்றும் தன்னார்வலர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த பயிற்றுநர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.